தமிழகத்தில் கெயில் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கெயில் திட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அறிவிக்கையை ரத்து செய்ததோடு எரிவாயு குழாய்களை பதிக்க எந்த தடையும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு குறித்து, மேலும் இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவா பதிவு செய்யுங்க அரவிந்த். கெயில் எரிவாயு பைப்லைன் திட்டத்திற்கு செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது கொச்சியிலிருந்து தமிழ்நாடு வழியாக மேங்களூர் வரை செயல்படுத்த இருக்கும் இந்த பைப்லைன் திட்டத்தை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை நேஷனல் ஹைவேஸ் வழியாக செயல்படுத்த கோரி தமிழக அரசு வெளியிட்ட ஏப்ரல் 2, 2013 அறிவிக்கையையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் அவர்கள் தங்களுடைய உத்தரவில் இந்த திட்டமானது ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன் உள்ள ஒரு திட்டம், இதை ஒரு சில விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக தடை செய்ய முடியாது. இந்த இடத்திலிருந்து வேறு வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அங்கிருக்கும் விவசாயிகளும் இதை எதிர்ப்பார்கள். எனவே இந்த விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மாற்றிவிட முடியாது. எந்த திட்டத்தில் எந்த அடிப்படையில் எந்த வரையறையில் இந்த திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்ததோ அதன் அடிப்படையிலே அந்த ரூட்டிலேயே அந்த வழியிலேயே இந்த திட்டத்தை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. மேலும் தமிழக அரசு இந்த திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை வாயிலாக அமல்படுத்த உத்தரவிட முடியாது. இதில் தமிழக அரசு தலையிட எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் இது மத்திய அரசின் நேச்சுரல் கேஸ் மற்றும் பெட்ரோலியம் 2006 சட்டத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் தமிழக அரசு தலையிட முடியாது என்று தங்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளனர். மேலும் அதே போல அந்த விவசாய நிலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் இந்த திட்டத்தினால் பாதிக்கப்படும் விவசாய நிலங்களுக்கு 10% சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள 10% இழப்பீடும், அதே போல அந்த 10%லிருந்து கூடுதலாக 30% இழப்பீடும் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரவிந்த், இப்ப தமிழக அரசு இந்த வழக்கில் தலையிட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு சொல்லியிருக்கிற இந்த நிலையில மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தமிழக அரசு சார்பில்? இந்த வழக்கானது தமிழக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இதற்கு மேலும் தமிழக அரசு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் மிக தெளிவாக தங்களுடைய உத்தரவை தெரிவித்துள்ளனர். அதாவது இது ஒரு நேஷனல் தேசிய நலன் கருதிய ஒரு ப்ராஜெக்ட். இதை ஒரு சிலவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக இதை தடுக்க முடியாது. மேலும் தமிழக அரசு இதை ஒரு அரசியல் ஒரு வாக்காளர்களின் ஒரு டூலாக கருதி எடுத்துக் கொள்ளக்கூடாது என மிக தெளிவாக உத்தரவில் தெரிவித்துள்ளதால் இதை எதிர்த்து மீண்டும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியுள்ளது, இதில் தமிழக அரசு தலையிட முடியாது. வேண்டுமென்றால் மத்திய அரசு இதில் வேண்டுமானால் மேல்முறையீடு செய்யலாமே தவிர, ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் மூலமாக உள்ளே நுழைந்து மேல்முறையீடு செய்யலாமே தவிர தமிழக அரசில் மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே தெரிகிறது. அரவிந்த், இப்ப தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய முடியாத பட்சத்துல மத்திய அரசு மேல்முறையீடு செய்யுமா? அது குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? இன்றைய வழக்கு விசாரணையின் போது கெயில் தரப்பு மற்றும் தமிழக அரசு மற்றும் அதே போல விவசாயிகள் தரப்பு 3 தரப்பு மட்டுமே இன்றைய வழக்கின் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வந்தனர். மத்திய அரசு இந்த வழக்கில் ஒரு வாதியாக ஒரு பாட்டியாக இணையவில்லை. எனவே இதில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நீங்கள் வேறு வழியாக இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் என அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மத்திய அரசுக்கு. காரணம் என்னவென்றால் இது மத்திய அரசோட ஒரு சட்டம். நேச்சுரல் கேஸ் மற்றும் பெட்ரோலியம் 2006 என்பது மத்திய அரசின் சட்டம். மத்திய அரசு தன்னுடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தி இந்த திட்டத்தை வேறு வழியாக செயல்படுத்த உத்தரவிடலாம். அதில் யாரும் தலையிட முடியாது. அதைத்தான் உச்சநீதிமன்றமும் இன்று சொல்கிறது. இந்த ஒரு திட்டத்தில் தமிழக அரசு தலையிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு சென்ட்ரல் ஆக்ட் மூலம் வகுக்கப்பட்ட ஒரு திட்டம். இதை மேல்முறையீடு செய்யாமலேயே மத்திய அரசு இந்த திட்டத்தை வேறு வழியாக செயல்படுத்த முடியும்.